செப்பனிட்டு அதை இப்போது புதுப்பித்து அதை மேம்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதை குழு பார்வையிட்டு மேலும் கூடுதலான வசதிகளுடன் கட்டித்தருவதற்கு ஏதுவான இடம் இருப்பதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஆர்ஓ உள்ளிட்ட அலுவல் பெருமக்களோடு குழு காலை ஆய்வில் மேற்கொண்டது. அதற்கு பிறகு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சுமார் 150 கோடி ரூபாயில் அங்கு பல்வேறு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற பல்வேறு வசதி வாய்ப்புகள், கூடுதல் கட்டிடங்கள் இவை அனைத்தும் கட்டப்பட்டு அது முழுவதுமான மக்கள் பயன்பாட்டுக்கு வருகை தந்திருக்கிறதா என்கிற 2006க்கான உறுதிமொழி, அது 2019ஆம் ஆண்டு அந்த மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது சுட்டிக்காட்டப்பட்டு அது செப்பனிடப்பட வேண்டும் என்று குழு அறிவுறுத்தியிருக்கிறது. அதுபோன்று அங்கு இதர பணிகள் அந்த இடங்களில் சுமார் 15க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகள் இந்த 150 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறித்து குழு விரிவாக ஒவ்வொரு உறுதிமொழி குறித்து ஆய்வு செய்யும் போது அதை குறித்து பேச இருக்கிறோம். மேலும் மதுரை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பேருந்துகள் செல்ல 2 பேருந்து நிலையங்கள் அமைப்பதை குறித்து உறுதிமொழி. அங்கு அதே மாதிரி அங்கு ஒரு வளாகம், வணிக வளாகம் ஆக இரண்டும் சேர்த்து சுமார் 1.74 கோடி 174 கோடி 56 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு இருப்பதையும் மேலும் வணிக வளாகம் இன்னும் பயன்பாட்டுக்கு வராதையும் குறித்து குழு ஆய்வு செய்தது. ஆய்வின் போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் குழுவை வரவேற்று மேற்படி அந்த பேருந்து நிலையத்தை முழுவதுமாக அழைத்து சென்று நடந்தேறிய பணிகளை குழுவுக்கு காண்பித்தார்கள். மேற்படி அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட அங்கு ஒரு சின்ன சின்ன குறைகளை கடந்த முறையே நாங்கள் ஆணையர் அவர்களுக்கும் மேற்படி பொறியாளர்களுக்கும் குழு அறிவுறுத்திருந்தது. அங்கு பொதுமக்கள் அமர்வதற்கு போதுமான இருக்கைகள் இல்லை, மின்விசிறிகள் இல்லை,